Hi, hello, welcome and Vanakkam to Madarasi Vlogs. Once again, this is Kishore Subramanian. So, இன்னைக்கு வந்து KIAல புதுசா ரிலீஸ் ஆயிருக்க 2020 BS6 Seltos HTX. ஸோ இந்த வண்டியோட வேரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஏலேருந்து Z வரைக்கும் HTX, HTE, HTK, அப்புறம் HD ABCD, HD 123 அந்த மாதிரி நிறைய வேரியன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா HTX வேரியன்ட் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டிங்க சமீப காலமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் கியா தான் ஓடுது. இந்த கியாவில் பர்டிகுலர்லி செல்டோஸ் தான் ஏகப்பட்ட பேர் வாங்குறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஒரு 12-13 லட்ச ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிட்டுக்கு கொஞ்சம் மேலே கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபா வருது. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1500 cc. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிஹெச்பி வந்து 113 பிஹெச்பி. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. பயங்கரமாக இருக்குங்க பெட்ரோல் இன்ஜின், மேசிவ் பெட்ரோல் இன்ஜின். மைலேஜெலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, நம்ம ஓனர்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த வண்டியில் நான் பர்டிகுலராக பேச விரும்புகிறது வந்து இந்த வண்டியோட டெக்னாலஜிங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய அந்த எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி 32 இன்ச்சு எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் உள்ளே இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு பேசிக்கலி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான், பட் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம உள்ளே பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த வண்டியை வெளியே பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு மஸ்குலரான ஒரு வண்டியாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதாவது நான் இப்போ வந்து குளத்தூரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், சென்னை குளத்தூரில். நீங்கள் குளத்தூர்லேருந்து வில்லிவாக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து 6 அடிக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அசால்ட்டாக தாண்டிட்டு போயிடுவார். கீழெல்லாம் அடிபடுன்ற உங்களுக்கு பிரச்சனையே தேவையில்லை. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் அலாய்ஸுங்க சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வண்டியோட லைட்ஸை பற்றி நான் பேசியே ஆகணும். லைட்ஸ் வந்து நல்லா ஒரு அழகான 1 2 3 4 5 வரிசையாக அந்த சீரியல் பல்பு மாதிரி வரிசையாக லைட்டு கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டு நல்லா நைட்டில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஃபாக் லைட்ஸ் ஆகுது குண்டு பல்ப் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு ஹில்லியான ஒரு ரைடு போகிறீங்க, இல்லை ஒரு ஹில்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லாமே எல்இடியாக இருக்கும். உங்களுக்கு ஃபாகு முன்னாடி இருக்கும். இந்த எல்இடி போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஒரே ஒரு குண்டு பல்ப் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். நம்ம நிறைய வீடியோஸில் குண்டு பல்ப்பையும் கலாய்ச்சிருக்கோம். பட் த ஃபேக்ட் இஸ் குண்டு பல்ப் இஸ் ஆல்வேஸ் அன் அல்டிமேட். அஜித் சொல்கிற மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அன் அல்டிமேட்ன்ற மாதிரி குண்டு பல்ப் இஸ் ஆல்வேஸ் அன் அல்டிமேட். அண்ட் இந்த வண்டியோட கம்ப்ளீட் 360 வாக் அரவுண்ட் உள்ள என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆன் ரோட் ப்ரைஸ் ப்ளஸ் இயர்லி மெயின்டெனன்ஸ் எல்லாமே 1 by 1 அந்த வ்ளாகில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வண்டி சவுண்டே கேட்கல. பெட்ரோல் இன்ஜின் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். ஆனால் கொஞ்சோண்டு கூட சவுண்டு கேட்கல. வண்டி ஆன் ஆகிருக்குதா, இல்லை இது பெட்ரோலில் தான் ஓடுதா, எலக்ட்ரிக்கில் தான் ஓடுதா, ஸோ எதுவுமே தெரியல. அண்ட் இந்த வண்டியோட லைட்ஸுங்க, லைட்ஸ் ஓகே. ஸோ லைட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வண்டியோட லைட்ஸ் வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் லோ பீம் போட்டோன்னா 2 லைட்டும், ஹை பீம் போட்டோன்னா இன்னும் 2 லைட்டும் எரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் டே டைம் ரன்னிங் எல்இடி இந்த இடத்துல அழகாக போகுதுங்க. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டே டைம் ரன்னிங் எல்இடி ரொம்பவே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ரொம்ப பெரிய கார் வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் இண்டிகேட்டர் பாருங்களேன், 3 ஸ்ட்ரிப்பில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. எல்இடி இப்போ மார்னிங்கில் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. நைட்டில் ஒரு டார்க்கான ரோட்ஸில் வந்து எல்இடி சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டாவது இந்த ரேடியேட்டர் சவுண்டு வந்துச்சு பாஸு. இப்போ அந்த ரேடியேட்டர் சவுண்டும் வரல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வண்டி ஆனில் இருக்கானே தெரியல. இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் லைன்ஸ் ஆர் நாட் கம்மிங் இன் தி கம்பெனி. ஜிடி லைன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஸ்டிக்கர் போட்டிருக்காரு. ஸோ இதை நம்பிடாதீங்க, இது எல்லாமே ஸ்டிக்கர் தான். அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் கிரில்ஸுங்க, ஃப்ரண்ட் கிரில்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் க்ரோம் கிரில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லோகோ கொடுக்குறாங்க. பட் நிறையா நான் கார்ஸில் பார்த்துருக்கேன், செல்டோஸ்னு ஒட்டிக்குவாங்க, SCLTOSன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக ஒட்டிப்பாங்க. எனக்கு இந்த வண்டியோட க்ரோம் பார்ட்ஸில் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. போனட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் கூடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைட்ராலிக் செட்டப் அப்படியே தூக்கிட்டிங்கன்னா அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்ஜின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இன்ஜின் ஆனில் இருக்க மாதிரியே தெரியல. கொஞ்சம் கூட இந்த வண்டியில் வைப்ரேஷன்ஸ் தெரியல. இப்போ இன்ஜின் ஓடுது, உங்களுக்கு ஏதாவது ஆடுறது தெரியுதான்னு பாருங்களேன். ஸோ இன்ஜின் ஆடுற மாதிரியே தெரியாது. பட் டீசல் இன்ஜின்லலாம் ஒரு மாதிரி ஆடும். இந்த வண்டியில் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இன்ஜின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ ஐம் க்ளோசிங் த ஹூட். இந்த மூடுறப்போ இந்த வண்டியோட சவுண்டு கேளுங்களேன். இந்த போனட்டோட சவுண்டு ஒரு மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த காரோட பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்க வீடு நல்லா இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் அதான் கேட்பீங்கன்னு தெரியும். அவரோட வீடு தான் அது. ஓகே. ஸோ இந்த வண்டியோட சைட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா HSL கிரெட்டா, பழைய கிரெட்டா மாதிரியே தான் இருக்குது.
கிரெட்டாவில் வர எல்இடி மிரர்ஸ் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரோம் பார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். திஸ் இஸ் கீலெஸ் என்ட்ரி. இந்த டோர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. டோர்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. ஒரு இப்படி திறந்து மூடுறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சேஃபான வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு குட்டியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிட்டுக்கும் கொஞ்சம் மேலே வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வெஹிக்கிள் கம்ஸ் வித் 215/60 R17. அண்ட் கமிங் டு தி பேக் லுக்ஸ், இந்த இடத்துல பெருசாக கியா ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு பெருசாக கியான்னு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் அழகாக பாஸ் ஆகுது. திஸ் இஸ் அன் இண்டிகேட்டர் வந்துட்டு ஓகே. ஸோ இண்டிகேட்டரில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடி அழகாக இருக்குது, பின்னாடி இண்டிகேட்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. சின்ஸ் திஸ் இஸ் த டாப் எண்டுக்கு கொஞ்சம் கீழே மாடல். திஸ் ஹாஸ் அ வைப்பர் அண்ட் இந்த இடத்துல கேமரா கூட இருக்குது. ஸோ இது ஹியர் இஸ் அ கேமரா அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரிவர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கீன்னு கத்தும். அப்படியே நீங்கள் முன்னாடி வந்துட்டு டிஸ்பிளேயில் வந்துட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். அண்ட் பின்னாடி நல்லா தாங்க இருக்குது. இந்த இடத்துல ஒரு செல்டோஸ்னு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. வளவலா குலகுலான்னு வந்துட்டு டிசைன்ஸ், அதாவது வளவலா குலக்கலான்னு அவங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கல, விச் இஸ் வெல் அண்ட் குட். நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் அந்த ஹை பீம்லாம் போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் நல்லா ரிஃப்ளெக்டர் தெரியுது. தட் இஸ் ஒன் குட் திங். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜிடி லைன் மாதிரி தலைவர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. நம்பாதீங்கோ. உள்ளே உக்காந்தோன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குங்க. ஒரு நல்ல போனட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால போனட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸ்டேரிங் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள், முன்னாடி பின்னாடி எல்லாமே இழுத்துக்கலாம். திஸ் இஸ் வெரி நைஸ். இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் இங்கே இருக்குது. கீலெஸ், ஸோ கீ வந்து நீங்கள் கையிலே தான் வச்சுக்கணும், சென்சார்டு கீ. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை இப்போ ரைட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட நல்லா இருக்குது பாஸ். ஸோ இந்த வண்டியை ரைடிங்க்கான டைம் வந்துடுச்சு. லெட்ஸ் கோ. பண்ண உடனே க்ரீக் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. டிங் டிங் டிங்லாம் சவுண்டு வருது. சரி இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, அப்புறம் நமக்கு இதாகிடும். எது அது வேறு என்ன, மானிட்டைஸ் ஆகாத அப்புறம். சரி ஓகே. ஸோ வண்டி ஆன் பண்ணதுக்கப்புறம் அழகாக ஒரு டிஸ்பிளே, டிரைவ் இன்ஃபர்மேஷன், ரொம்ப லிமிட்டடான இது தாங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே டன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூ கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். நல்லா இருக்குங்க, ரொம்ப க்ளீனான ஒரு டிசைன், வெரி நைஸ். ரொம்ப க்ளீனாக இருக்குது. இல்லை உட்காந்தோன்னா எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. போனட் வந்து எண்டு வரைக்கும் தெரியுது, அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம், ஒரு நல்ல ஹைட்டான வண்டியில் ஓட்டுறீங்கன்ற ஒரு ஃபீல் வருது. ப்ளஸ் இந்த வண்டியோட ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கே ஒரு புக்கு போட்டு தான் படிக்கணும், அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மோடு, செலக்ட்டு, கால், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. லைக் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஃபியூல் எக்கானமி, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. இன்னமும் இந்த ரோடை போடலன்னு நினைக்கிறேன், இல்லை ப்ரோ? ஓகே. ஸோ இது வந்து குளத்தூர் ரோடு. இந்த இடத்துல தான் நம்ம பைக்ஸ் அண்ட் பர்கர்ஸ் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த ரோடை போடாமல் வச்சுருக்கிறாங்க. எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூமுலேட்டட் இன்ஃபோ, எவ்வளோ நீங்கள் வண்டியை எவ்வளோ வேகமாக ஓட்டுறீங்க, என்ன மைலேஜ் வருது, அது எல்லாமே இந்த இடத்துல காமிக்குது. விச் இஸ் வெரி நைஸ், எக்ஸலண்ட். ஸோ இதுதான் பைக்ஸ் அண்ட் பர்கர்ஸ். எங்கள் போர்டை கூட நாங்கள் இன்னும் கழட்டல, அப்படியே தான் வச்சுருக்கிறோம். ஓகே. சின்ஸ் திஸ் இஸ் அ கொரியன் மேட், அவங்க வந்துட்டு இதில் அது பேர் என்ன, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஸ் பர் தி இந்தியன் நார்ம்ஸ் பிரகாரம் வச்சுருக்காங்க. ரைட்டில் இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட்டில் வைப்பர்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. என் டஸ்டரில் நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா லெஃப்ட்டில் வந்து அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், ரைட்டில் வந்து வைப்பர் இருக்கும். நிறையா வாட்டி அதில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, ஒரு நல்ல பெரிய வண்டியில் போகிறோன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஷாக் அப்சார்பர்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. வெரி நைஸ் ஷாக் அப்சார்பர்ஸ். எனக்கு இந்த வண்டியோட ஸ்டியரிங் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப லைட்டான ஸ்டியரிங்கு. டஸ்டர்லாம் வந்து எனக்கு ஃபிங்கரில் 6 பேக்கும் அப்படியே கையில் 6 பேக்கெலாம் வந்துடும், ஆர்ம்ஸ் எல்லாம் வந்துடும். அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் டஸ்டரில். பட் இதில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வண்டியில் இன்டீரியர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் எலகண்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 32 inches எல்இடி டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம்லாம் கூட போட்டு பார்க்கலாம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குது. ஸோ செட்டப்லாம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், வெஹிக்கிள், நேவிகேஷன், ஃபோன் கனெக்ஷன்ஸ், யூஎஸ் செட்டிங்ஸ், அட்வான்ஸ்டு, ஜென்ரல்னு ஏகப்பட்டது காமிக்குது. இப்போ வெஹிக்கிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்ஸு, ஓகே லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் உள்ளேருந்தே. டோர் லைட்ஸு, கிளஸ்டரு, கன்வீனியன்ஸு, கிளைமேட்டு, நிறைய செட்டிங்ஸுங்க. ஓகே. ஸோ நேவிகேஷனில் வந்து மேப்பு, கைடன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கனெக்ஷனு, யூஓ செட்டிங்ஸ்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. யூஓ செட்டிங்கிறது பேசிக்கலி சிம் கார்டா மக்களே.
நீங்கள் நிறையா விஷயங்கள் அதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாமா. வெரி நைஸ். இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது, சிக்னலில் இருக்கும். ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. இந்த வண்டியோட இனிஷியல் த்ராட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் நல்லா தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன். ஓகே ஓகே, இனிஷியல் த்ராட்டிலுங்க. செகண்ட் கியரில் 60 போகுது. அப்படியே தேர்ட் கியர் மாற்றுவோம். இப்போ நல்லா இருக்குங்க. இனிஷியல் த்ராட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. பெட்ரோல் இன்ஜின் சத்தியமாக இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமான்றது இதில் தான் நான் பார்க்குறேன் ப்ரோ. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. என்னாச்சு? ஆமாம், அது யூஸ்வலாக இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா BS6 இல்லை BS4லேயே மாற்றிட்டாங்க. அதை ஈட்டிக்கு மேலே போனீங்கன்னா கீன்னு 3 தடவை சவுண்டு வரும். 120க்கு மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சேரடான் மாத்திரை ஒரு 10 சேரடான் மாத்திரை நீங்கள் வாங்கி வச்சுட்டு தான் ஓட்டணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90 போகிறோம். கொஞ்சம் கூட எனக்கு ஒரு புல்லோ ஒரு ஸ்ட்ரெயினோ இன்ஜினோட ஸ்ட்ரெயினோ எதுவுமே தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ எம் லவ்விங் திஸ் இன்ஃபேக்ட். ப்ரோ, ஸோ நீங்கள் ஏன் இந்த வண்டி எடுத்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது சியாஸ். ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 years ஐ வாஸ் யூஸிங் எ சியாஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்கிரேட் ஆகணும்னு நினச்சப்போ ஐ தாட் ஓகே ஒரு மினி எஸ்யூவி போகலாம். அந்த ஒரு இதில் எனக்கு இருந்த 2 ஆப்ஷன் வந்து ஒன்று கிரெட்டா, இன்னொன்று வந்து செல்டோஸ். I didn't like the new shape of the Creta. The new Creta வந்து it's too much of curvy. எனக்கு இதுக்கு பழைய Cretaவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து this looks like similar to the old Creta. So badass is good design. So I went for this. And in the HTX model வந்து நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணது வித் பேஸ் வேரியண்ட் மாடலில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆமாம், ஃப்ரம் 12 lakhs ஐ எக்ஸ்டெண்டட் மை செல்ஃப் டு 16 lakhs. அண்ட் நீங்கள் சொன்னது ஒன்று அப்சல்யூட்லி ரைட். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த வேரியன்ட்ஸ் போட்டு ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கலர்ஸு, அதுக்கப்புறம் 16 inch அலாய் வீல் ஒரு வேரியண்ட்டு, 17 inch அலாய் வீல் ஒரு வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன ஸ்க்ரீனு பெரிய ஸ்க்ரீனு எல்லாத்துக்குமே ஒரு வேரியண்ட் போட்டு அண்ட் தி டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் a lakh. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு எல்லாம் இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இட் கோஸ் வெரி ஹை. ஸோ அண்ட் எனக்கு பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஐ செலக்டட் பிகாஸ் ஐ லைக் டிரைவிங் மேனுவல் more than automatic. I am not a peaceful rider. I like overtaking. So that is the reason I selected this car. Okay, very nice, good explanation too. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? ஸோ பேசிக்கலி நீங்கள் இந்த வேரியன்ட்ஸ்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு இது வந்து ஆன் ரோடு 16 lakhs ஆச்சு. ஓகே, இட் 1640 பட் there was some discounts happening on the cars which was available. ஸோ எனக்கு வந்து இது 16 lakhs including 5 years road assistance and everything. இதில் வந்து அது வந்து I thought it is very much required because இந்த காரில் there's an automated system where இப்போ நீங்கள் சடனாக உங்கள் கார் எங்கேயாவது நின்றுடுச்சு அப்படின்னா all you have to do is just press a button and closest KIA service centerலேருந்து they will come and assist you. So அதனால I took all those. So it is 16 lakhs. I thought it is on road. எனக்கு ஒரு சின்ன இது ஃபார் தி 16 lakhs யூ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் பெட்ரோல் வெஹிக்கிள். இந்த 16 lakhs பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் கிடச்சிருக்குமே ப்ரோ. ஸோ வை டிட் யூ பர்டிகுலர்லி சூஸ் கியா? ஒன்லி ஃபார் த டிசைனா இல்லை வேறு ஏதாவது ரொம்ப இந்த எப்படி சொல்கிற இந்த டெக்னாலஜிஸ்லாம் பிடிச்சி போய் வாங்கினீங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு பார்த்தா இட் வாஸ் மை இது டாடா ஹேரியர் தான் இருந்தது. டீசல் இதுக்கு முன்னாடி நான் சியாஸ் டீசல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் டாடா ஹேரியர் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த 16 lakhs வேரியண்ட்டில் வந்து சைஸ் இருக்குது, இன்ஜின் இருக்குது, பட் அது உள்ளே வந்து வேறு எதுவுமே இல்லாமல் இருந்தது. இட் வாஸ் லைக் வெரி பேசிக், டூ பேசிக். தென் நான் சேல்ஸில் இருக்கேன், நிறைய வண்டி ஓட்டுவேன். அது கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தது. இது வந்து காம்பேக்ட் சைஸ் லைக் ஃபார் த 4.35 meters. ஸோ இட் வாஸ் வெரி காம்பேக்ட், ஈஸி டு ட்ரைவ் இன் தி சிட்டி. ஸோ ஐ டுக் திஸ்.
ஓகே. இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? ஸோ பெட்ரோல் இன்ஜின் 1.5 லிட்டர் பெட்ரோலு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி பெரிய இன்ஜின்ஸ் போக போக மைலேஜ் கொஞ்சம் குறையும்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது நீங்கள் ஓட்டுற ஸ்டைலுக்கு? ஸோ எனக்கு வந்து 12.5 km/லிட்டர் காமிக்குது. ஸோ உங்கள் டிரைவிங் ஸ்டைலுக்கு அவ்வளோதான் வருதா? ஓகே, நான் மார்னிங் பீக் ஹவர்ஸ் ஆஃபீஸ்க்கு போகும்போது 13.5 14 வரைக்கும் போகும். இஃப் தி ரோட்ஸ் ஆர் எம்டி ஐ கேன் லைக் நேற்று ஈவினிங் நான் வரும்போது இட் வாஸ் லைக் 15.3 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் கிவ்ஸ் டீசன்ட் மைலேஜ். இந்த செக்மெண்ட்டில் இந்த இதில் இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் பம்பர் டு பம்பர் டிரைவ்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 11 to 12. ஸோ அந்த மாதிரி சூப்பர். ஸோ மைலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் டீசல் கார் அளவுக்கு வருது, விச் இஸ் எக்ஸலண்ட் அண்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சோனட்டும் ட்ரை பண்ணுங்கள், சோனட் நீங்கள் vlog பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் ஷோரூமில் போய் பண்ணுறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் இந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறப்ப தான் எங்கள் 2 பேர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ப்ளஸ் தி ஓனர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம மெயினாக ஓனர்ஷிப் vlog எடுக்கிறது. பிரேக்ஸ் டாப் நாச்சாக இருக்குது மக்களே. எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். உங்களுக்கு அந்த இன்ஜின் ஸ்ட்ரெயின் எதுவுமே தெரியல. யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். நல்ல ஆம்பிள் ஸ்பேஸு, நிறைய பாக்கெட் ஹோல்டர்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. சன்ரூஃப் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வி ஹேவ் சன்ரூஃப் ஹியர். எல்லாம் டாப் எண்டுங்க, வெரி நைஸ். பேக் சீட்ஸ் ஆர் 60/40. ஸோ பேக் சீட்ஸ் கூட நீங்கள் 60/40 ரேஷியோவில் நீங்கள் மடிச்சுக்கலாம். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ வழக்கம் போல் சொல்கிறதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் करो, शेयर करो, कमेंट करो, सब्सक्राइब करो. टेक केयर, बाय बाय, सी यू इन अनदर व्लॉग. टेक केयर.